மேற்கொண்ட சோதனையில் 5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அம்மாநில காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படாமல் இருக்க எல்லைப் பகுதியில் வாகன சோதனை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன்படி கோழிக்கோடு அருகே கொடுவள்ளி என்ற இடத்தில் நேற்று போலீசார் தீவிர வாகன தணிக்கை நடத்தியுள்ளனர். அப்போது வேகமாக வந்த கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்றை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதில் பயணித்தவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காரில் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது காருக்குள் ரகசிய அறைகள் அமைத்து பணம் கடத்தியது தெரிய வந்தது. ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக பதுக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகளை மீட்டு அவற்றை எண்ண இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. மொத்தம் 5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அவை அனைத்தும் ஹவாலா பணம் என தெரிய வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஹவாலா பண கடத்தலில் ஈடுபட்ட ராகவேந்திரா மற்றும் நிஜின் அகமது ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹவாலா பணம் கடத்தலில் நேரடியாக ஈடுபட்டது அவர்களா அல்லது பின்னணியில் வேறு ஏஜெண்டுகள் உள்ளார்களா? இந்த பணம் எங்கிருந்து யாருக்காக கடத்தப்பட்டது? கோவையிலிருந்து கேரளா வழியாக கர்நாடகத்திற்கு கடத்த முயற்சியா என்பது குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. காவல்துறை நடத்தும் சோதனைகளில் ஹவாலா பணம் சிக்குவது கேரளாவில் தொடர்கதையாகி வருகிறது. அம்மாநிலத்தைச் சேர்ந்த அதிகப்படியானோர் வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். அவர்களுக்காக ஹவாலா பணம் கடத்தப்படுவதை முந்தைய சம்பவங்கள் உறுதிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.